அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி தான் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். கன்னிராசிக்காரங்களுக்கு ம். செவ்வாய்க்கும் கன்னிராசிக்கும் ஆகாது. அப்படியா? ஆமா. ஆ 3 8 சரி. வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புல இப்ப பாருங்க, இந்த ஒரு 2 3 மாசமா கன்னிராசிக்காரங்களுக்கு நிரந்தரமான வேலையே அமைய. ம். அப்ப கன்னிராசிக்காரங்க யார் இருந்தாலும் அவங்களுடைய தந்தை வழியில அவங்களுக்கு சில உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது கன்னிராசிக்கிறீங்க அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அந்த வேலையில நைட் நேரத்துல கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சுட்டு இருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு ஜோதிட விஷயம் எல்லாமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாமல் இந்த உலகத்தில் இயக்கமே கிடையாது. ஆமாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். ஓ, பிளட் வேணும்ல, உடம்புல, அது காரகர் யார்? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்போ செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டில் இருக்காரு. அப்போ அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல நீசமாகிறாரு. அப்ப இதே இது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் உச்சபலத்தோட இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு மேச ராசியில கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்ப தன்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு.
வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. செவ்வாய் புரியாதவங்களுக்கு கூட புரியுமா நீங்க சொல்றது அவ்வளவு அழகா? செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிக்குடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி தான் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கும் கன்னிராசிக்கு ஆகாது. அப்படியா? 3 8 சரி. அவர் தான் பாருங்க மாரகத்தையும் கொடுப்பாரு, முயற்சியை அவர் தான் கொடுக்கக்கூடியவர். அப்ப இது வரைக்கும் பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாரு, படாத பாடு படுத்தி எடுத்துருப்பாரு. செவ்வாய் லேசுப்பட்டவரா, அவர் சமாதானப்படுத்தவே முடியாது. எந்த இடத்தையும் அவர் சேச்சுமே ஆகவே மாட்டார். பார்த்துக்கோங்க, செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவார். அப்ப இந்த செவ்வாயானவர் கன்னிராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராது. 8ஆம் இடத்துல இருக்கிறப்ப சில குணங்கள் இருக்கும் செவ்வாய்க்கு வந்து. அதே ஒரு கிரகம் 9ஆம் இடத்துக்கு வர்றப்ப பாருங்க கண்டிப்பா நம்ம நல்லதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அப்ப திரிகோணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றப்ப பாருங்களேன் செவ்வாயுடைய பார்வையானது கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கவங்களாம் பிரச்சனையை தாண்டி வெளியில வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கன்னிராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வெற்றியை கொடுப்பாரு. 4ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுவார். தாயாருக்கு வந்து சில உடல்நல பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். தந்தைக்கும் தாய்க்கும் இது வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 9ஆம் இடமான தந்தை ஸ்தானம் தான் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. அப்போ வந்து கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ ஒரே கிரகம் பாருங்க தந்தையவும் தாயவும் ஆக்டிவேட் பண்ணி சமரசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் காலங்கள்ல இருக்குது. வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புல இப்போ பாருங்க இந்த ஒரு 2-3 மாசமா கன்னிராசிக்காரங்களுக்கு நிரந்தரமான வேலையே அது அமையாது. வேலைக்கு போனாலும் பாருங்க அங்கே தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இங்கே ஒரு வார்த்தை பேசுனாலே தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிக்கிடுவாங்க. அப்போ இந்த நேரங்களில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து கன்னிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாருங்க நிறைய வந்து வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு. அந்த வேலையும் பாருங்க நிரந்தரமானதாக இருக்கும். ஒரு மாசம் 2 மாசத்துல போற மாதிரி அமைப்புகள் கிடையாது. நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் செவ்வாய் பயிற்சியானது இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயம், கன்னிராசிக்காரங்களுக்கு தந்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்ப கன்னிராசிக்காரங்க யார் இருந்தாலும் அவங்களுடைய தந்தை வழியில அவங்களுக்கு சில உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வந்து இல்லை நான் வேலைக்கு போகல, வண்டியெல்லாம் அதிகமாக ஓட்டலை, நான் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது கன்னிராசிக்கிறீங்க அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அந்த வேலையில் நைட் நேரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூர்மையான ஆயுதங்களால் சில பாதிப்புகள் வர்ற மாதிரி இருக்கிறதால ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறது வந்து. அப்போ அதற்குண்டான வழிபாடு முறைகள் இருக்குது. வழிபாடுகளை சரியாக நம்ம பண்ணுறப்பே பாருங்கள் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவான எனர்ஜி நமக்கு வந்து நடக்காமல் இருக்கும். அதையே பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து வழிபாடுகள் சொல்கிறோம். அப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு சிவாலயங்களில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான், அவர் வந்து கணவன் மனைவியாக வள்ளி தேவான கூடியிருந்தாலும் தனியாக குழந்தையாக இருந்தாலும் அவர் வந்து சிவாலயத்துல இருக்கணும். சிவன் கோவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க போனே பாருங்க கந்த சஷ்டி கவசத்தை உட்காந்து படிச்சிடணும். படிச்சுட்டு ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அன்னைக்கும் தந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தகுந்த பாதுகாப்போட இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டங்கள்ல கன்னிராசின்னு உங்களுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு உணர்வை முதல் தருவார். நல்லா அழகா சொன்னீங்க கன்னிராசிக்கு. ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர் கன்னிராசி தான். எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் கன்னிராசி தான். ஸோ அவங்கெல்லாம் இப்போ மனசு குளிர்ந்து கேட்டிருப்பாங்க. ரொம்ப நன்றிம்மா.
ரொம்ப நல்லா இருக்கு கன்னி ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி. அதனால் ஹாப்பியாக இருங்க, தைரியமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுளை நல்லா பிடிச்சிக்கோங்க, தெய்வ வழிபாடு நிறைய பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சியில் அற்புதமாக 100% நடக்குமா. அப்புறம் என்ன, ஹாப்பியாக இருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று தான். எங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டுனாலும், உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைனாலும் அவங்க வந்து ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து எப்படின்னா, உடம்பு நல்லா இல்லைனாலும் சரி, உடம்புல ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, அது வந்து அப்படி ஒரு வேலை செய்யும். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து அந்த ஃப்ளவர் ரெமோடி கொடுத்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஸோ அவங்கள போய் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.